Amen. Good morning, brothers, sisters, and friends. காலை வணக்கம் சகோதரர்களே சகோதரிகளே மற்றும் நண்பர்களே. Amen. It's very special to meet on a Sunday morning. ஞாயிறு வேளை காலையிலே நாம் சந்திப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. And I pray that as we leave, we'd be encouraged by God's word this morning. நான் ஜெபிக்கிறேன், நாம் இங்கிருந்து நாம் வெளியிலே செல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையினால் நாம் உற்சாகம் அடைந்தவர்களாய் நாம் செல்ல வேண்டும். Today my title of the message is going to be commitment. இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு அர்ப்பணிப்பு. All of us have different commitments. நாம் அனைவருக்குமே வெவ்வேறு விதமான அர்ப்பணிப்புகள் இருக்கும். Today we are going to see what we can learn from the Bible and what are the different people who were committed and what is God expecting from us today. இன்று நாம் பார்க்க இருக்கிறது நாம் வேதாகமத்திலே அந்த அர்ப்பணிப்பை பற்றியும் தேவனுடைய வார்த்தையை பற்றியும் வெளியிலே மக்கள் எப்படி அர்ப்பணிப்போடு இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். Amen. The road to success is through commitment. நாம் வெற்றி என்பதற்கான பாதை அதற்கு தேவை அர்ப்பணிப்பாக இருக்கிறது. All of us like victory. எல்லாருக்குமே வெற்றி என்பது விரும்புவோம் அல்லவா? All of us want to be successful. எல்லாருமே வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். It says the road to success is commitment. நாம் வெற்றிக்கு செல்ல வேண்டும் என்றால் அதனுடைய பாதைக்கு நாம் அர்ப்பணிப்பு என்பது அவசியம். Another person, Abraham Lincoln said, commitment is what transforms a promise into reality. ஆபிரகாம் லிங்கன் அவர் சொல்லி இருக்கிறார், இந்த அர்ப்பணிப்பு தான் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை நிஜமாக மாற்றும் என்று. We might have many dreams or goals in our life. Unless we commit to make action, it will not become successful. நமக்கு பல திட்டங்கள் இருக்கலாம், பல கனவுகள் இருக்கலாம், ஆனால் அவைகளை குறித்து நாம் அர்ப்பணிப்போடு நாம் செய்யவில்லை என்றால் அது நிஜமாக மாறுவது என்பது முடியாதாக இருக்கும். Who should be committed, where we should be committed, when we should be committed? யாரெல்லாம் அர்ப்பணிப்பு எடுக்க வேண்டும், எங்கு நாம் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும், எப்படி அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும்? Amen. School, obviously. நிச்சயமாக பள்ளிக்கூடங்களிலே அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். School and colleges. பள்ளிக்கூடம் கல்லூரிகளிலே. Marriage. திருமணத்திலே. Okay, grandparents, children, an athlete. தாத்தா பாட்டி பேர பிள்ளைகள் இவளுக்குள்ளாக மீண்டும் அது மாத்திரமில்லாமல் ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவர்கள். Every time, everywhere. எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும். In our job. நம்மளுடைய வேலைகளில். Okay, all different places we need to be committed to be successful. நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் எல்லா இடத்திலுமே நாம் அர்ப்பணிப்போடு தான் நாம் இருக்க வேண்டும். Okay, all of us are committed in different needs in our life. நாம் எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவைகளுக்கு ஏற்ப நாம் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். Health and fitness we need commitment. Amen. நம்மளுடைய நலமான வாழ்க்கை, சுகாதாரமான வாழ்க்கைக்கு நமக்கு இந்த அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். If we desire for a slim body, but we need to make sure we do some exercise. நாம் ஒல்லியாக மெலிந்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கான நாம் பயிற்சிகளை நிச்சயமாக செய்ய வேண்டும். Eat healthy foods and avoid junk foods. நாம் சுகாதாரமான ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், தேவையற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள கூடாது. Get enough sleep. நல்ல தூக்கம் இருக்க வேண்டும். And if you want to be personally committed in our personal development, we need to make sure we learn some skills to equip ourselves. நாம் தனிப்பட்ட முறையிலே எல்லா விதத்திலும் நாம் வளர வேண்டும், ஞானமாய் வளர வேண்டும் என்றால் அதற்கேற்ற நம் பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். If you want to be committed in a relationship, we need to make sure we give time for the family. நாம் நம்மளுடைய உறவுகளிலே நாம் அர்ப்பணிப்போடு இருப்பதன் மூலமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான காரியங்கள் செய்ய வேண்டும். For us to be committed in a relationship, we need to be honest and open about what is going on. நம்மளுடைய உறவுகளே நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் உண்மையாக வெளிப்படையாக நாம் இருத்தல் வேண்டும். If you want to be committed in a financial, being disciplined, have a budget, plan accordingly, make sure don't borrow money, and there is everything has a commitment and boundaries. நாம் பொருளாதார ரீதியாக நாம் மேம்படுத்தி இருக்க வேண்டும் என்றால் அதற்கான நாம் செய்யக்கூடிய காரியங்கள், செலவுகள் எல்லாவற்றிலுமே ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு தெளிந்த திட்டங்களோடு காரியங்கள் செய்ய வேண்டும். We see two heroes sitting here. இங்கு இரண்டு கதாநாயகர்கள் அமர்ந்திருப்பதை காண்கிறோம். Amen. Each and every one of us need commitment in our life. நாம் அனைவருக்குமே நம்மளுடைய வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பு என்பது அவசியம். Today I am going to what we are going to see about the right side gentleman. இன்று நாம்
அந்த பக்கமாக வடது பக்கமாக இருக்கக்கூடிய Sadasivam. சகோதரர் சதாசிவம் அந்த கதாநாயகரை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். He is part of our group over here from Mylapore. இங்கு மயிலாப்பூரில் சார்ந்த சகோதரர் இங்கு நம்மளோடு இருக்கக்கூடிய அந்த சகோதரராக For இருக்கிறார். us to practice and run physically fit and do a lot of activities, we need to make some efforts, is it? நாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம அதுக்காக நிறைய முயற்சிகளை நாம் எடுக்கணும். அது ரொம்ப கடினமாக கூட நமக்கு இருக்கிறது. Amen. Let's see what happened to our brother Sadasivam. We'll have the first video. அவர் என்ன காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் இப்பொழுது ஒரு காணொளியை நாம் காணலாம். Amen. He won the All India Tennis Association Academy and he got the title winner for this year. அகில இந்திய டென்னிஸ் அகாடமி அதனுடைய நடத்திய அந்த போட்டியிலே அவர்தான் ஜெயித்து சாம்பியன் பட்டத்தை He பெற்றார். has married and having 2 children. அவர் திருமணமாகி அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. He is working, he has a job. அவர் வேலை செய்கிறார், அவருக்கென்று வேலை இருக்கிறது. And in spite of everything, he makes time to go and practice and we could see his commitment to what he wants to do. அவருக்கு வேலை இருந்தாலும் கூட அதற்கென்று நேரம் ஒதுக்கி அவர் சென்று பயிற்சி பெற்று இதனை அவர் செய்வதற்காக அவர் அதிக முயற்சிகளை மேற்கொள்கிறார். He has traveled to many countries also to participate in international tournaments. அவர் சர்வதேச இது போன்ற போட்டிகள் நடக்கிற இடத்திலே செல்வதற்காக பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு அவர் செல்லக்கூடியவராக இருக்கிறார். For us to become successful, we need to be committed to do what is right. நாம் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நாம் தொடர்ந்து அர்ப்பணிப்போடு காரியங்கள் செய்ய வேண்டும். Let's see what does the Bible says about commitment. இங்கு வேதாகமம் நமக்கு அந்த அர்ப்பணிப்பு பற்றி எப்படி இருக்கு என்று வேதாகமம் சொல்லி காண்கலாம். Very interesting. See, let's turn our Bibles to 2 Chronicles chapter 16 verse 9. நாம் நம்முடைய வேதாகமத்தை 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் வசனம் 9ற்கு திருப்பிக் It was கொள்வோம். inspiring to see the scripture says about the Lord's eyes scan the whole world to find those whose heart are committed to him and to strengthen them. That was good God's word translation. In New Living Translation talks about the eyes of the Lord searches the whole earth in order to strengthen those whose hearts are fully committed to him. Amen. வசனம் 9 சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். Amen. Here the scripture talks about God is just scanning the whole world, whole earth. It talks about and who is fully committed. I want to go there, I want to strengthen him, I want to be with him. That's a promise here God talks about in the scripture. இந்த வசனத்திலே வசனம் சொல்லுகிறது என்னவென்றால் தேவன் சொல்லுகிறார், யார் இதற்காக அர்ப்பணிப்போடு இருக்கிறார்களோ அவரை தேவனுடைய கண்கள் தொடர்ந்து தேடிக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. அவர்களுக்கு சென்று
அதிக ஒத்துழைப்பு கொடுக்க இருக்கிறார். When we see many people in the Bible, வேதாகமத்திலே பல பேரை நாம் கண்டிருக்கிறோம். they are committed to doing what is right. அவர்கள் எது சரியாக செய்ய வேண்டுமோ அதை செய்தவர்களாய் இருக்கிறார்கள். Abraham was committed to obey God's word. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிவதாக ஆபிரகாம் செய்தார். He left the homeland willing to sacrifice his son and to do what pleases God. அவர் அவருடைய சொந்த தேசத்தை விட்டு அவருடைய சொந்த மகனையே தேவனுக்காக பலி கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். Moses was committed to help rescue the Israelites to bring from Egypt. மோசே அவர் உதவி செய்வதற்கு அர்ப்பணிப்போடு இருந்தார். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக சென்றார். David was committed to be humble. In spite of so many victories, they were defeated, but we could see he was known as very special to God because he was willing to repent from his sins. தாவீது அவர் தாழ்மையாக இருப்பதற்கு அர்ப்பணிப்போடு இருந்தார். அவர் பாவத்தில் விழுந்திருக்கும் பொழுது அவர் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவர் மனமிறங்கி தேவனிடத்திலே மன்னிப்பு கோரி அவர் மனம் திரும்பக்கூடியவராய் இருந்தார். Daniel was committed to serve the true living God, even putting him into the lion's den. இங்கு தானியேல் என்று பார்க்கும் பொழுது தேவனுக்கு சேவை செய்வதிலே அர்ப்பணிப்போடு இருந்தார். அவரை சிங்க கெபியிலே அவரை போட்டாலும் அவர் மிக திடமனதோடு ஸ்திரமாக நின்றார். Each and every one of you here want to be committed. That's the reason you are here in the hall. நாம் அனைவரும் இங்குள்ள ஒவ்வொருவருமே நாம் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதனுடைய காரணத்தினால் தான் இன்று இந்த இடத்தில் நீங்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறீர்கள். I really appreciate everyone making time to be here, and who have come for the first time. I would encourage you to commit your life to Jesus. Your life will be transformed. இங்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நிச்சயம் பாராதிக்கிறேன். புதிதாக வந்திருக்கிறேன் நான் விண்ணப்பிக்கிறேன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேவனிடத்திலே நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Today we are going to see a passage from the New Testament. இன்று நாம் புதிய ஏற்பாட்டிலிருந்து வேத வசனத்தை நாம் காணலாம். Let's dwell into Luke chapter 5. நாம் நம்மளுடைய வேதாகமத்தை லூக்கா புத்தகம் 5ஆம் அதிகாரம். We'll read the whole passage. First we'll read verse 4 and 5. லூக்கா புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 4 மற்றும் 5. லூக்கா 5. The context is about Jesus and the disciples are going out where he is preaching. இங்கு இயேசுவும் அவருடைய சீடர்களும் அவங்க அங்கு பிரசங்கம் செய்வதற்காக செல்கிறார்கள். And after Jesus preaches, he is asking the people to push one boat so that he is going there. And the conversation incident what happens with Peter and Jesus is the context of this. இங்கு அவர்கள் பிரசங்கி முடிச்சதுக்கு பிறகாக ஒரு சிலராக அவர்கள் செல்லுகிறார்கள். அங்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கிறது. Yeah, we'll read verse 4 and 5. வசனம் 4 மற்றும் 5. லூக்கா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். Amen. It says, when he finished speaking, he said to Simon, put out into deep waters and let down the nets for a catch. இங்கு அவர் சொல்லுகிறார், நீ ஆழத்திலே சென்று அந்த இடத்திலே வலையை போடு என்று சொல்கிறார். And verse 5 we see about, they said, all the day, the night full we worked, but we didn't get, but just because of your telling, I will do that. அதுக்கு பேதுரு சொல்லுகிறார், ஐயரே, நான் இரவு முழுவதுமே நாங்கள் பிரயாசப்பட்டோம், எதுவுமே கிடைக்கவில்லை, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீர்கள் என்ற ஒரே காரணத்தினால் நான் செய்கிறேன் என்று அவர் செய்தார். Here the call for each and every one of us to obey God's word. நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று. Each and every one of us over here, you are willing to obey what God says. நீங்கள் ஒவ்வொருவருமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கவளா இருக்க வேண்டும். Let's see what Peter was willing to do. இங்கு நாம் பேதுரு என்ன செய்வதற்காக தயாராக இருந்தார் என்று காணலாம். First thing we see is Peter was willing to obey Jesus. He knows that he has a lot of professional experience, but he was willing to obey Jesus. இங்கு முதலாவதாக காண்கிறோம், பேதுரு இயேசுவுக்கு கீழ்ப்படிவதற்கு தயாராக இருந்தார். அவருக்கு ஏற்கனவே முன் அனுபவம் அதிகமாக இருந்த பட்சத்திலும் இயேசு சொன்னார் என்பதற்காக செய்வதற்கு தயாராக இருந்தார். Even sometimes it might feel illogical. சில நேரங்களில் நான் நினைக்கிறோம் இது நடக்கக்கூடிய சாதாரண விஷயமே இல்லை என்று. But he was willing to step out of his comfort zone and obey what Jesus said.
சில நேரத்தில் அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு சௌகரியமான இருக்கக்கூடிய காரியங்கள் இல்லாமல் இருந்தும் அதிலிருந்து வெளியில வந்து இயேசு என்ன சொன்னார் அதை செய்வோம் என்று செய்தார். Peter was willing to trust his wisdom, whatever Jesus is telling, than my own understanding. பேதுரு பார்க்கும் பொழுது அவருக்கென்று பல புரிதல் இருந்தாலும் அதை விட இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதனை செய்ய வேண்டும் என்பதாக அவர் செய்ய தயாராக. Many situations in our life we can also relate this. Amen. இதே காரியங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல நேரத்தில் அதே போன்று நடக்கக்கூடியதாக கூட இருக்கும். We might think this is best. நாம் நினைப்போம் இதுதான் சிறந்ததாக இருக்கிறது. You would have made efforts. நீங்க அதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தியிருப்பீர்கள். But when we look into the Bible says something different. ஆனால் நாம் வேதாகமத்தை பார்க்கும்போது வேத வசனம் வேறு விதமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். The mentor or discipler will advise us to do something. நம்மை பாதுகாக்கிறவர்கள், நம்ம வழி நடத்துறவர்கள், அவர்கள் ஏதோ ஒரு காரியங்களை செய்ய சொல்லலாம். Should I lean on my own understanding or should I do what the Bible says? நான் என்னுடைய சொந்த சிந்தனை எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்ய வேண்டுமா, இல்லை வேத வசனம் என்ன சொல்லுதோ அதை செய்ய வேண்டுமா? Let's continue to read verse 6 and 7 and see what happened. நாம் தொடர்ந்து வசனம் 6 மற்றும் 7 பார்க்கலாம் என்ன சொல்கிறது என்று. I'll read in English. It says verse 6 and 7 says, when they had done so, they caught such a large number of fish that their nets began to break. So they signaled their partners on the other boat to come and help them. And they came and filled both boats so full that they began to sink. Amen. வசனம் 6 மற்றும் 7 அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். Amen. Obedience brings abundance. கீழ்ப்படிதல் நிறைவாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். We read the context about the whole night they made so much of efforts and everything was in vain. நாம் இதுக்கு முன்பாக வசனத்தை படிக்கும்போது அவர் சொன்னார், இரா முழுவதுமே நாங்கள் முயற்சி பண்ணினோம், எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொன்னார். And when they start to obey, it was abundance, more than what they expected. ஆனால் அவர் கீழ்ப்படிந்து அவர் செய்யும் பொழுது அவர்கள் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாக மிகுதியானதாக அவருக்கு கிடைத்தது. When we trust and obey what God says, it's a promise that our life will be filled with abundance. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் என்பதாக இருக்கிறது. Not only what was expected, and it was overloaded, and interestingly they went in one boat to fish, and we see they signaling and calling the second boat also came. The second boat was also full, and it was more than what they expected. அவர் கேட்டது போல நிறைய நிரம்ப கிடைத்தது மாத்திரமல்லாமல் அவர் ஒரு படகு மாத்திரம் நிறைய பார்க்கும்பொழுது அவர் இன்னொரு படகு வரைத்து அந்த 2 படகுமே முழுவதுமாக நிறைந்ததாய் நமக்கு திரும்ப கிடைத்தது. When we are committed to obey God's word, it will be challenging. Sometimes it's hard for us to do, but it's always blessing for us and our family when we obey God's word. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அர்ப்பணிப்போடு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஒருவேளை அது கடினமாக இருந்தால் கூட ஆனால் அதனுடைய காரியங்கள் நிறைவாய் நமக்கு ஆசீர்வாதமாக வரக்கூடியதாக இருக்கும். We'll continue to read verse 8 to 11. நாம் தொடர்ந்து வசனம் 8 மற்றும் 9 நாம் படிக்கலாம். Till 11. 8 லிருந்து 11 வரை படிக்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். Amen says, do not be afraid. Verse 10 talks about, do not be afraid, from now on you will fish for people. அவர் வசனம் 10 சொல்கிறார், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். Amen. God has called each and every one of us here. தேவன் நம் அனைவருமே ஒவ்வொருத்தரையுமே நம்மை அழைத்திருக்கிறார். This passage talks about when they called, they left everything and followed Jesus. இந்த வசனத்திலே சொல்லுகிறது, அவர் அழைத்த பொழுது எல்லாவற்றையும் அவர் விட்டு சென்றார்கள் என்று.
God is not expecting us to leave everything off. Here it talks about putting priority, putting Jesus as priority in our lives, brothers and sisters. இங்கு வேதவசனப்படியே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் விட்டு செல்வதாக என்பதாக அர்த்தமில்லை சகோதர சகோதரர்களே. ஆனால் எதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ தேவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவர்களாய் இருக்க வேண்டும் என்று. In our life we have different things to do. Amen. நம்மளுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. But what do we prioritize? Whatever we feel important, that's the thing we prioritize. Is it right? நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வரும்போது எது நமக்கு அதிக தேவை இருக்குதோ அதுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அல்லவா? God is expecting us to prioritize him. Thereby when we search God, and all the other package will be added together. But when we leave God and we just focus on something small, it's hard that we get that and we miss our whole life. நாம் சில நேரங்கள் பார்க்கும் பொழுது தேவனை நாம் அதிகமாய் நாம் தேடும் பொழுது அவரை சார்ந்து வரும்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லா காரியங்களும் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தேவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு சிறு காரியத்தை வைத்துக்கொண்டு இதை தான் எனக்கு வேண்டும் என்பதாக முக்கியத்துவம் அதற்கு கொடுக்கும்போது அதை கூட பல நேரங்களில் நம்மால் கிடைக்கக்கூடாததாக கூட மாறும். Let's see a small clipping what happened there. சிறு காணொளியை நாம் காணலாம். Many times it's good for us to picturize what would have happened at the time, right? பல நேரங்களில் அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது நல்லதாக இருக்கும். All of us, I'm really proud of each and every one of you over here. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் குறித்து நான் நிச்சயமாக பெருமைப்படுகிறேன். I think we have great plans in our ministries. நம்மளுடைய குடும்ப சபையிலே மிகப்பெரிய திட்டங்கள் நாம் கொண்டு இருக்கிறோம். And I just want to share something what we are doing in our family group, in our zone. எங்களுடைய அந்த ஜோனிலே நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து நான் பகிர்ந்து கொள்வது சந்தோஷப்படுகிறேன். Okay, this is different fish. Ian Johnson went and bought this. இது வேறு விதமான மீன்கள் நானும் ஜான்சன் சென்று வாங்கினோம். I mean we had a fish festival potluck in our zone recently. எங்களுடைய மண்டலத்திலே இந்த மீன்கள் திருவிழா என்பதாக நாங்கள் கொண்டாடினோம். And it was we have around nine couples in our family group. We thought, okay, we need to come together and plan something for the ministry. நாங்கள் 9 குடும்பங்களாக இருக்கிறோம். நாம் ஏதாவது சிறப்பான காரியங்களை நாம் திட்டமிடலாம் என்று நாங்கள் யோசித்தோம். Instead of all of us sitting in the same place, it's good for us to go in a smaller groups and reach out to other people. நாம் ஒன்றாக எல்லாரும் ஒரே இடத்தில் என்று சொல்வதை விட நாம் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று பல மக்களை நாம் சந்திக்கலாம் என்பதாக திட்டமிட்டோம். And Sridhar and Jesse started to, couple of months back they started to go and help out with the Nanganallur family group where Jesse's parents are there. Now every week they have 5 to 6 new friends and their family members having the Bible talk there. ஸ்ரீதர் மற்றும் ஜெஸ்ஸி அவர்கள் நங்கநல்லூரை சென்று அவர் ஒரு குடும்ப சபையாக நடத்தினார். அங்கு ஜெஸ்ஸி அவர்களுடைய தகப்பனும் தாயும் மற்றும் அது போன்று 5 புதிதாக நண்பர்கள் தொடர்ந்து அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். Recently we started the Pallikarnai family group where Johnson is helping out along with 2 other people there. அங்கு பள்ளிக்கரணிலே பார்க்கும்போது ஜான்சன் மற்றும் சுபாஷினி அவர்கள் சென்று அந்த இடங்களிலே அங்கு ஒரு ஊழியத்தை தொடங்கினார்கள். We are helping out along with Rajesh, Jennifer and Ranjit Sunita with the Kovilambakam family group. நாங்கள் கோவிலம்பாக்கத்திலே நாங்கள் ராஜேஷ் மற்றும் ரஞ்சித் அவர்களும் சேர்ந்து நாங்கள் கோவிலம்பாக்கத்திலே கூடுகிறோம். Just planning some small things to meet in different places. It's easy for us to sit in a place which is near to our house, is it? நாம் சிறப்பான காரியங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே இடத்திலிருந்து செய்வது என்பது சுலபமான ஒரு காரியம். But still appreciate everyone. They are willing to travel, leaving their houses, willing to travel to different place where maybe some children, they have smaller children, they are not able to travel, so that they go to different places and have this Bible talks. And it's so encouraging to see so many new friends are coming. Appreciate Mohan and Hannah. They collect all the new friends, and every day afternoon 12 o'clock there is a prayer request. Who are all studying the Bible. Appreciate everyone making small efforts to contribute and to be committed to what is God's work to do. இங்கே பார்க்கும்போது எல்லாரும் ஒன்றாக இருப்பது சுலபமான காரியம். ஆனால் அவர்கள் வசிக்கிற அவர்கள் வீட்டுக்கு அருகாமலே இருந்து காரியங்கள் செய்வதை விட கொஞ்சம் அதிக தூரம் சென்று வேறு சில மக்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று தனித்தனியாக நாங்கள் பிரிந்து செல்லும் பொழுது இன்னும் பல புதிய ஆத்துமாக்களை எங்களால் சந்திக்க முடிகிறது. நிறைய காரியங்களை செய்ய முடிகிறது. நான் மற்றும் மோகன் மற்றும் ஹேனா
அவர்களை நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் புதிதாக வந்த சகோதரர் நண்பர்களை அவர்களுடைய பட்டியல் எடுத்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாய் 12 மணி நேரத்தில் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிறப்பான காரியங்களை வேறு இடத்திலிருந்து செய்கிறார்கள். I was having a small chat with James. நான் ஜேம்ஸோடு நான் சில நேரத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். Johnson Subhashini's son. ஜான்சன் சுபாஷினி அவருடைய குமாரன். I was asking him how he is a teen, by the way, studying his 11th standard. I was asking him how can we grow our ministry? Is there something different we can do in our ministry? அவர் விடலை பருவத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். அவரிடத்திலே கேட்டேன், ஒரு குடும்ப சபையை நாம் எப்படி நாம் வளருவது என்று அவரிடத்திலே நான் பேசிக் கொண்டிருந்தேன். He was telling one after one, one after one, one after one, one after one. He gave 20 points. Thereby what as a ministry we can do to grow greater. அவர் ஒன்று மேல் ஒன்றாக கிட்டத்தட்ட 20 வரைக்கும் அவர் புள்ளிகளை கொடுத்தார். இது போன்ற காரியங்கள் நாம் செய்தால் நம்மளுடைய குடும்ப சபை வளரும் என்று அவர் அந்த ஒப்பனை சொன்னார். And all are valid points. I even want to circulate into the family group leaders also. அது மிகவும் மதிப்புக்கு கூடிய காரியமாக இருக்குது. நிறைய பிரயோஜனப்படக்கூடியதாக இருக்கும். அதை நான் எல்லா குடும்ப சபை தலைவர்களுக்கும் நான் அனுப்ப உள்ளேன். And for an individual to be successful, we need to have an accountability partner. நாம் தனிப்பட்ட முறையிலே நாம் வெற்றி பெற்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று வரும்பொழுது நமக்கென்று ஒரு ஒத்துழைப்புக்கு ஒருவர் நம்மோடு இருக்க வேண்டும். We need a helping partner, thereby we are committed to do God's work. நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் என்றால் நமக்கென்று ஒரு உடனாக ஒருவர் நம்மளோடு இருக்க வேண்டும். It's hard when you get up in the morning and go for a walking all alone, instead of having one more partner to walk along with you. I mean, you would have seen the difference, right? நாம் தனியாக எழுந்து நின்று தனியாக நடந்து சென்று நாம் செல்வதை விட கூட ஒருவர் இருந்து இருவராக சேர்ந்து சென்று நாம் ஜெபிப்பது என்ற காரியங்கள் எல்லாம் வரும்போது அது சிறப்பு வாய்ந்தது. அதனுடைய வித்தியாசம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். They were doing a research about many people start their race but they don't finish. அதை குறித்து சில ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அது சொல்லப்பட்டது என்னவென்றால் பல பேர் அதனை சரியாக தொடங்குகிறார்கள், ஆனால் சரியாக அவர்கள் முடிப்பதில்லை என்று. Most of the people who walk alone very rarely reach the destination. தனியாக செல்லுகிறவர்கள் அவர்கள் எங்கு சென்றடைய வேண்டுமோ அது சுலபமாக எல்லாருமே அதை சென்றடையவில்லை, ஒரு சிலர் தான் அதை சென்றடைகிறார்கள். God has given wonderful people within this group here. தேவன் அற்புதமாக இந்த குழுவிலேயே நமக்கு சிறப்பான மக்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். All of our destination is to go to heaven. நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நாம் பரலோகத்துக்கு சென்றடைய வேண்டும் என்றுதான். That's the reason we have smaller groups where we could meet in a smaller area and help each other. நாம் அதனால தான் நமக்கு அருகாமையிலே சிறிய குழுவாக இருந்தால் நம்ம அருகாமையிலே நம்ம எல்லாம் கூட வேண்டும் என்று. What stops us to be committed? நாம் அர்ப்பணிப்போடு இருப்பதற்கு என்ன தடைகளாக இருக்கிறது? Many times we see the pain. பல நேரங்கள் நம்மளுடைய வலிகளை நாம் காண்கிறோம். Maybe because of past failure. ஒருவேளை நம்மளுடைய கடந்த கால தோல்வியினால் கூட இருக்கும். Maybe we lack motivation. ஒருவேளை நம்மை உற்சாகப்படுத்துதல் இல்லாத காரியமாக கூட இருக்கும். Maybe people discourage us. ஒருவேளை நம்மை மக்கள் சோர்ந்து போகிறவர்களுக்கு சொல்லி இருக்கலாம். Sometimes we think what others will think about me. சில நேரம் நாம் நினைப்போம் நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் யோசித்திருக்கலாம். Sometimes we feel discouraged about ourselves, like okay, can I do this? சில நேரத்தில் நம்மை குறித்தே நாம் சோர்ந்து போறவர்களாக இருக்கலாம், என்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்றது கூட யோசித்திருக்கலாம். Many times I wonder when we go to the labor ward where the baby is delivered. சில நேரத்திலே நாம் இந்த பிரசவ அந்த வார்டிலே நாம் செல்லும் பொழுது மிகவும் ஆச்சரியமான காரியமாக இருக்கும். So much of pain the mother is going through. தாயானவள் அதிகப்படியான வலிக்குள்ளாக செல்கிறார்கள். But she is not okay, forget it, let me go back to home. அவர்கள் ஓகே அதை மன்னிச்சு விட்டுருவோம், நான் திரும்ப வீட்டுக்கு போறேன். But she perseveres. ஆனால் அவர்கள் தொடர்ந்து விடாமுயற்சியோடு இருக்கிறார்கள். Because her focus is the happy healthy baby. She looks at the purpose, not the temporary pain. அவர்கள் அப்படியே விட்டு செல்லாமல் அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், அந்த அழகிய அந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த வலிகளை எல்லாமே அவர்கள் பொறுத்துக் கொள்கிறார்கள். Jesus went through the pain. இயேசு இது போன்ற வழியிலே தான் சென்றார். But still he knew that the cross is going to be painful. அவருக்கு தெரியும் அந்த சிலுவை பாடுகள் என்பது மிகவும் வலி உடையதாக இருக்கும் என்று. But still he didn't give up. ஆனாலும் அவர் அதை விட்டுக் கொடுக்கவில்லை. The nails were strong. அந்த ஆணிகளானது மிகவும் ஸ்திரமானதாக இருக்கும். But still
his commitment was more stronger than anything else. ஆனால் அவருடைய அர்ப்பணிப்பு என்றது எல்லா காரியங்களும் விட மேலானதாக தான் இருந்தது. Jesus is committed to love us, brothers and sisters. இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்வதற்கு அர்ப்பணிப்புள்ளவராய் இருந்தார். Jesus is waiting for our commitment. இயேசு நம்மளுடைய அந்த அர்ப்பணிப்போடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். He asked Peter, "Will you follow me?" அவர் பேதுருவிடத்தில் கேட்டார், நீ என்னை பின்தொடர்கிறாயா என்று. Peter was willing to make the right decision. பேதுரு அவர் சரியான தீர்வை எடுத்தார், அவரை பின்தொடர்வதாக. Another important question is about, is Jesus enough in your life? அடுத்த இன்னொரு கேள்வி, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவரா? If Jesus is not able to fill us, nothing else will fill you. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் நிரப்ப முடியவில்லை என்றால் வேறு எந்த காரியமும் நம்மை நிரப்ப முடியாது. Many times we run behind materialistic things, maybe food or maybe house or car or a temporary satisfaction, movie, different things we try to fill our emptiness with something. பல நேரங்களில் நாம் பல காரியங்களை பொருளாதார ரீதியாக அதற்கு பின்பாக ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு பணம் வேண்டும், பொருள் வேண்டும், வீடு வேண்டும், உணவு வேண்டும், இது போன்று பல காரியங்கள் எனக்கு வேண்டும் என்று அதற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். All other option we run behind is expensive. நாம் எதற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அது எல்லாமே விலை உயர்ந்ததாக தான் இருக்கிறது. But we have the magical member within us is Jesus. ஆனால் இங்கு அந்த மாயமான ஒரு அற்புதமான ஒருவர் நம்மோடு இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. Proverbs chapter 16 verse 3 talks about commit to the Lord whatever you do and he will establish your plans. Amen. Proverbs chapter 16 verse 3. நாம் நீதிமொழிகள் 16 மற்றும் 3. நீதிமொழிகள் 16:3. Commit to the Lord whatever you do and he will establish, he will fulfill your desires of your plan. நீதிமொழிகள் 16 மற்றும் 3ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். Amen. Okay, we might have different plans. Just commit to our powerful, mighty God who created us. நமக்கு பல திட்டங்கள் இருக்கலாம், நாம் அதனை நம்மை படைத்த தேவனிடத்திலே நாம் அதனை ஒப்பு கொடுக்கவா இருக்க வேண்டும். He knows what is best for us. Many times we ask something, if it doesn't happen, he knows that it is not good for you at this point of time. He will provide us in right time. We have experienced it many times in our life. நாம் பல காரியங்களை நாம் அவர் தேவனிடத்திலே நாம் கேட்கக்கூடியவர்களாக கூட இருப்போம். ஒருவேளை அது நமக்கு கிடைக்கவில்லை என்றால், ஒருவேளை அது சரியான தருணமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏற்ற தருணத்திலே அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராய் தான் இருக்கிறார். Many times I desired something, it didn't happen in that way, but I got something more than what I desired. சில நேரத்தில் நான் ஒரு சில காரியங்களை வாஞ்சிக்கிறவனாய் விரும்புகிறவனாய் இருப்பேன். அந்த தருணத்திலே அது நடக்காமல் இருக்கலாம், ஆனால் வேறு தருணத்திலே அதை விட மிக சிறப்பானது எனக்கு நடக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. I'm working in a company where first 10 years I was working for a design engineering group. நான் முதலாவது 10 வருடம் அந்த டிசைனிங் அந்த இன்ஜினியரிங் அதிலே நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். My desire was like I want to become a project engineer. நான் என்னுடைய விருப்பம் என்னவென்னா நான் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் என்ற அந்த ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று. After that I want to become a project manager. அதற்கு பிறகு அந்த ப்ராஜெக்ட் மேலாளராய் நான் செல்ல வேண்டும் என்று. Due to some reasons there was some opportunity so that I moved out of my department to IT department. வேறு சில சூழ்நிலையின் காரணத்தினால் நான் அந்த வேலையிலிருந்து ஐடி அந்த வேறு ஒரு பகுதிக்கு வேறு ஒரு வேலைக்காக சென்று விட்டேன். And it was sudden opening where there's no project engineer, only project manager was available, so that I was able to apply for that post. And somehow if I would have continued the same field, it would have taken another 10 more years for me to become a project manager. And many times we think about something, but God allows us to go through some other way, but everything is for good. நான் அந்த வேலைக்கு சென்ற பொழுது நான் என்ன விருப்பப்பட்டேனோ, ப்ராஜெக்ட் மேலாளராக இருக்க வேண்டும் விருப்பப்பட்டேன். ஆனால் வேறு வேலைக்கு செல்லும் பொழுது அந்த இடத்திலே அங்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தது. அங்கு நான் அதற்கு பதிவிட்டேன். அப்பொழுது பார்க்கும் பொழுது நான் என்ன விருப்பப்பட்டேனோ, ஆசைப்பட்டனோ,
அதே வேளை எனக்கு அந்த இடத்தின் மூலமாக கிடைத்தது. ஒருவேளை முன்பே எனக்கு அது கிடைத்திருந்தால் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும் எனக்கு அந்த ஒரு பொறுப்பு கிடைப்பதற்கு. ஆனால் இங்கு பார்க்கும்போது வேறு விதமாக நான் என்ன விருப்பப்படணும் அதையே எனக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. It's all temporary. Whatever our job, our money, our house, our car, everything is temporary. நாம் நம்மளுடைய வேலை, நம்மளுடைய வீடு, நம்மளுடைய வாகனம் இது எல்லாமே பார்க்கும்போது தற்காலிகமான காரியம். At the end of the life, am I useful for someone to do God's work? ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய யாருக்காவது உதவி இருக்கிறேனா என்பதுதான் காரியமாக. Inspiring passage from Joshua, and this was the final wordings from Joshua after the farewell speech. Here talks about Joshua chapter 24 verse 15 says, "But if serving the Lord seems undesirable to you, then choose for yourself this day whom you will serve, whether the gods your ancestors served beyond Euphrates or the god of the Amorites in whose land you are living. But as for me and my household, we will serve the Lord." This was his commitment of Joshua. யோசுவாவிலே கடைசியாக அவங்க பேசின இந்த வார்த்தைகளாக இருக்கிறது. யோசுவா புத்தகம் 24ஆம் அதிகாரம் வசனம் 15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாரதாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆமென். We might have many options in life. நம்முடைய வாழ்க்கையிலே பல வாய்ப்புகள் இருக்கும். Our Christianity starts from our family. நம்மளுடைய அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளுடைய குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. There are many times that I fail as a husband or I fail as a father. பல நேரங்களே என்னோட குடும்பத்திலே நான் ஒரு கணவனாக ஒரு தகப்பனாக கூட நான் தோல்வியுற்றிருக்கிறேன். But one hope is holding on to Jesus is the only hope. ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை கிறிஸ்துவை பிடித்துக் கொள்வது என்பதுதான் என்னோட நம்பிக்கையாக இருக்கிறது. Just want all of us to think about what are some areas in our life where you struggle to be committed to Jesus. இங்கு நாம் பிரதிபலிக்க வேண்டிய காரியம், நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்திலே நாம் தேவனை ஸ்திரமாய் பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. As a student, going to school or teen or campus, our primary responsibility is to study. நாம் ஒரு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும்பொழுது, நம்ம பள்ளியிலேயோ கல்லூரியிலோ படிக்கும்பொழுது நம்மளுடைய மிக முக்கியமான காரியம் நாம் படிக்க வேண்டும் என்பதுதான். That's the area that God has given us to glorify Him. For some of us it's job, for some of us it's home, some of us it's college or school. Wherever we are, God has put you in that place, thereby you will glorify Him and help many people to know about Jesus. நாம் படிக்கிறவர்களா இருக்கலாம், பள்ளியா இருக்கலாம், கல்லூரியா இருக்கலாம், இல்லை நாம் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், நாம் எங்கு இந்த காரியங்கள் இருக்கலாம், அந்த இடத்தில் தான் நாம் தேவனுக்கு மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக, ஒரு தருணமாக, வாய்ப்பாக நமக்கு அந்த இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. I would encourage all of us to take some small specific steps which will help us to be committed and prioritize God than anything else. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ, எந்த காரியங்களோ செய்கிறோமோ அந்த இடத்திலே தேவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று. I am a witness here just because, not because of what I learned from my job, but what I learned from being in the church. நான் இங்கு சாட்சியாக நிற்கிறேன். நான் என்னுடைய வேலையிலே நான் என்ன கற்றுக்கொண்டேனா என்ற காரியம் இல்லை, ஆனால் இங்கு சபையிலே இங்கு இருக்கிறவர்களிடத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்பதற்காக. God has given a wonderful opportunity for us to learn from each other, help each other. That's a big blessing that we have as disciples. நாம் சீடர்களாய் இருக்கிற நமக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னென்றால், நாம் ஒருவரோடு ஒருவர் இருந்து ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களாக இருக்க வேண்டும், போதிக்கிற காரியங்களாக இருக்க வேண்டும். Let's see a short video. நாம் சிறிய ஒரு காணொளியை காணலாம். I just want to finish by telling that what am I contributing to my family group. நான் இதனோடு முடிக்க விரும்புகிறேன். நான் என்னுடைய குடும்ப சபைக்கு நான் என்ன கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். What am I contributing? How much am I committed to my family group? Thereby, family group is a place where we give and where we receive.
நம்ம குடும்ப சபை என்று வரும்போது நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம், நாம் பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்கும். அங்கு என்னுடைய பகுதியாக நான் என்ன கொடுக்கிறேன்? I am always proud of this heroine queen sitting in the corner. இந்த கடைசியாக இருக்கிற அந்த ராணியை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Ranganayaki auntie. ரங்கநாயகி ஆண்டி. There is so many. Even she today came with a walking stick. அவர்கள் இன்று ஒரு கொம்பை வைத்து அவர்கள் நடந்து வந்தார்கள். She should be nearing 90 years old. அவர்கள் 90 வயதை நெருங்குகிறார்கள். But still, there's no excuses she can tell. அவர்கள் எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்வது கிடையாது. There is a lot of things she can tell. பல காரியங்கள் பல விஷயங்கள் அவங்க சொல்லக்கூடும். But still appreciate her faith and love to be committed in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் கொண்டிருக்கிற அந்த அன்பும் அந்த அர்ப்பணிப்பும் அற்புதமானது. We have many heroes of faith, heroes and heroines of faith over here. இங்கு பல கதாநாயகிகள் இந்த இடத்திலே விசுவாசத்தின் பிரதிபலனாய் கூட இருக்கிறார்கள். Karnanidhi uncle always inspires me to see praying with one another for 365 plus number of days. Different people every single day for more than 1 year during the COVID time. That's an amazing inspiration for many of us. நான் கருணாநிதி அங்கிளை பார்க்கும்போது 365 நாட்களுக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோடு அவர்கள் தொடர்ந்து ஜெபித்தார்கள். அதுவும் அந்த கொரோனா சமயத்திலே அவர்கள் தொடர்ந்து அவர்கள் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து ஜெபித்தவர்களாக இருக்காங்க. அது மிகவும் அற்புதமான காரியம். Amen. Let's stay committed, not just trying and giving up, but let's persevere. நாம் ஆரம்பித்து நாம் முயற்சி செய்தோம் என்று விட்டுவிட்டுற காரியம் இல்லாமல் நாம் விடாமுயற்சி தொடர்ந்து காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Christ is committed to us. கிறிஸ்து நமக்காக நம் அர்ப்பணிப்போடு இருந்தார். Backup plan, if we have a backup plan which will not help us to drive forward. நமக்கு ஏதோ பின்பலாக ஒரு காரியம் இருக்கு என்றால் நம் முன்பு செல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். Let's be committed to a family group, thereby it will be benefit us and it will also help others. நாம் நம்மளுடைய குடும்ப சபைக்கு நாம் அர்ப்பணிப்போடு இருப்போம். அதன் மூலமாக நமக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் அமையும். Whatever we do is not only for us. People are watching us for inspiration and you can help many people to come close to Jesus. Amen. நாம் என்ன காரியங்கள் செய்தாலும் அது நமக்குரிய காரியங்களாய் மாத்திரமல்லாமல் அது மற்றவர்களை உற்சாகப்படுத்தி மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நகர்த்தி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். Amen. God loves you. Amen. தேவன் உங்களை அன்பு செய்கிறவராகிறார். ஆமென்.